வணக்கம். ஒவ்வொரு ஆண்டு ஆகும்போதும் மிகவும் மதிப்புமிக்க கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட்டாக மாறி வருகிறது இந்திய பாஸ்போர்ட். நமது நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கான குடியேற்றம் அதிக அளவில் இருக்கிறது. அதில் ஓரளவு சட்டவிரோத குடியேற்றங்கள் நடப்பதையும் மறுக்க முடியாது. பலர் விசிட்டிங் விசாவில் சென்று அங்கேயே தங்கிவிடுவதுண்டு. ஒரு காலத்தில் நிலைமை அப்படித்தான் இருந்து வந்தது. அதனால் இந்தியர்களுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையும் இருந்தது. இப்போதும் அந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக அகற்றப்படவில்லை. அது எல்லா நாடுகளுக்கும் உள்ளதுதான். எந்த ஒரு நாட்டின் குடிமக்களும் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கான சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதுபோன்ற கட்டுப்பாடுகள் இப்போது இந்தியர்களுக்கும் இருக்கிறதே தவிர முன்பிருந்த அளவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இன்று இந்தியர்கள் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளாக உலகமெங்கும் பயணிக்கிறார்கள். நமது நாட்டில் அதிக மக்கள் தொகை உள்ளது. நமது நாட்டிலேயே சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. இன்று நமது நாட்டு மக்கள் இந்தியாவிற்கு உள்ளேயும் இந்தியாவிற்கு வெளியேயும் சுற்றுலா பயணிகளாக பெருமளவில் செல்கிறார்கள். அதற்கு சமூக ஊடகங்களின் வளர்ச்சி ஒரு முக்கியமான காரணமாகும். எல்லா மொழிகளிலும் டிராவல் புளோகர்கள் ஏராளமாக உள்ளார்கள். அவர்கள் வெளிநாடுகளில் சென்று காட்சிப்படுத்தி பகிரும் காணொளிகளை காணும் நபர்களும் அதை காண வேண்டும் என்று ஆவல் அடைகிறார்கள். அதன் மூலம் ஏராளமானவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறார்கள். அதனால் சுற்றுலாத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள் இன்று இந்தியர்கள் விசா இல்லாமல் தங்கள் நாட்டிற்கு பயணம் செய்ய அனுமதி அளிக்கின்றன. ஏறத்தாழ 27 நாடுகள் அவ்வாறு விசா இல்லாமல் பயணிக்கும் அனுமதியை இந்தியர்களுக்கு வழங்குகின்றன. அந்த நாடுகளின் பட்டியலில் இப்போது ஈரானும் சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவோடு ரஷ்யா, UAE உட்பட உள்ள மற்ற சில நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் விசா இல்லாமல் பயணம் செய்வதற்கான அனுமதியை நல்கியுள்ளது ஈரான். எனவே மத்திய கிழக்கு நாடுகளுடனான ஈரானின் உறவு மாற்றமடைகிறது என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும். அதேபோல இந்தியா ஈரான் உறவு இப்போதும் மிக வலுவாக தொடர்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இங்கு பலர் இந்தியா ஈரான் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்று கூறுவதை காண முடிகிறது. ஆனால் அதெல்லாம் தவறான கூற்றாகும். இப்போதும் இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே மிக வலுவான ஒரு நட்பு உள்ளது. இனி இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு செல்பவர்களுக்கு விசா தேவையில்லை. ஈரான் மட்டுமல்ல, கென்யா, தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, பூட்டான், இலங்கை, டொமினிகா, ஹைத்தி, மொரிஷியஸ், நேபாள் உட்பட உள்ள பல நாடுகள் இந்தியர்களுக்கு விசா இல்லாத பயண அனுமதியை அளித்துள்ளன. எனவே இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை தொடர்ந்து இந்தியர்களை வரவேற்க உலக நாடுகள் தயாராகி கொண்டுள்ளன. ஈரானை பற்றிய பல தவறான புரிதல்கள் பரவலாக உள்ளன. அதையெல்லாம் மாற்றும் விதமாக எங்களது நட்பு நாடுகளுக்கு அந்நாட்டு மக்கள் ஈரானுக்கு வர அதிக சலுகைகளை வழங்குகிறோம் என்று தெரிவிக்கிறது ஈரான். சமீப காலத்தில் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையேயான பிரச்சினை சுமூகமடைய தொடங்கியுள்ளது. அது மட்டுமல்ல, இந்தியா மத்திய கிழக்கு அண்டர் வாட்டர் பைப்லைன் திட்டத்திற்கான சாத்தியங்கள் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இப்போது ஒமான் சுல்தான் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். முன்பு சவுதி, UAE-யுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளது இந்தியா. ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையே அண்டர் வாட்டர் பைப்லைன் திட்டமும் நடைமுறையில் உள்ளது. அதை இந்தியா வரை நீட்டிக்க விருப்பம் தெரிவித்துள்ளது ஈரான். அதே நேரம் UAE சவுதியுடன் இணைத்து செயல்படுத்தும் ஒரு பெரிய திட்டத்தை விரும்புகிறது இந்தியா. அவ்வாறு மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய பகுதிகளில் இந்தியா அழுத்தமாக கால்பதிக்கிறது. அமெரிக்காவுடன் நல்ல நட்பை கொண்டுள்ள போதும் அதற்கிடையில் ஈரானுடனான நட்பை வலுவாக தொடர்கிறது இந்தியா. எல்லா வகையிலும் ராஜதந்திர தளத்தில் இந்தியாவின் நடவடிக்கைகள் மிகவும் சிறப்பாக உள்ளது. அதற்கான சிறந்த உதாரணமாக இப்போது இந்தியர்களுக்கு விசா இல்லாத பயண அனுமதியை ஈரான் அளித்துள்ள விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதை கேட்கும்போது சாதாரண விஷயமாக தோன்றலாம். ஆனால் அது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை பாகிஸ்தான் ஊடகத்தில் பகிரப்பட்டுள்ள இந்த காணொலியை கண்டால் தெரிந்து கொள்ளலாம். அதில் அவர் ஈரான் நாடு இந்தியர்களுக்கு விசா இல்லாத பயண அனுமதியை அளித்துள்ளது பற்றி உங்களது கருத்து என்ன என்று கேட்கிறார். அதற்கு அந்த நபர், அது ஒரு தவறான முடிவாகும். காரணம், ஈரான் ஒரு முஸ்லிம் நாடு. அதோடு பாகிஸ்தானின் நட்பு நாடு, பாகிஸ்தானின் அண்டை நாடாகவும் உள்ளது. அப்படி இருக்க நமது எதிரி நாடான இந்தியாவிற்கு இப்படி ஒரு சலுகையை வழங்கியது விரும்பத்தக்கது அல்ல என்று கூறுகிறார் அந்த நபர். இதிலிருந்தே இந்தியா ஈரான் இடையேயான நட்பு எப்படிப்பட்டது, இந்தியர்கள் ஈரானுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் என்ற அனுமதி அளித்துள்ளது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது புரிந்து கொள்ளலாம். ईरान ने इंडियंस के लिए वीजा फ्री एंट्री कर दी है। क्या कहेंगे इस खबर को सुनने के बाद आप? मेरे ख्याल में तो ये शौक खबर है कि मुस्लिम कंट्री होने के साथ साथ वो हमारे नेबर भी हैं, तो उन्होंने हमारे दुश्मन मुल्क को वीजा फ्री कर दिया है। तो 1965 में भी उन्होंने उन्हीं का साथ दिया था।